வணக்கம் உறவுகளே. இந்த தெரியுதா, இந்த காட்டேன் பாருங்கள். இதுதான் கொக்கு பூன்னு சொல்கிறது. கொக்கு பூ பெரும்பாலும் கிராமங்களில் தண்ணிக்கரை ஓரத்தில் தான் இருக்கும். வேறு எங்கேயும் இதை பார்க்க முடியாது. இந்த மாதிரி தண்ணி கிடந்துச்சுன்னா இந்த தண்ணிக்கரை ஓரத்தில் நான் முளைச்சிருக்கேன். இதுதான் இதோட தூரம் பாருங்கள். இதே அடசலாக தான் இருக்கும். ஒரு தூரம் இருக்காது, ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 தூரம் இருக்கும். அதுக்குள்ளே எல்லாமே பூமியில் ஒட்டி தான் இருக்கும். நூலாம்படம் மாதிரி இருக்கும் இந்த தூர். இந்த கொக்குப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. கிராமப்புறங்களில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க இதை ஒரு என்ன சொல்கிறது, இன்னொரு ஆசை வந்தால் பிடுங்கி சாப்பிடுவாங்க. இது நல்லாயிருக்கும் சாப்பிட. இது சாப்பிடக்கூடிய பூ தான். கிராமங்களில் வாழ்கிறவங்க அப்படி தான் இது கிடைக்கும் இந்த பொருள். இது இதில் ஒரு முட்டு ஒன்று இருக்குது. அந்த காணா எங்கே இருக்குது இதில் பார்ப்போம். இருக்கான்னு இந்த காட்டுறேன், இருங்க தேடி பார்ப்போம். பாருங்க, இந்த தெரியுதா, இந்த முட்டை சாப்பிடக்கூடியது. இது சாப்பிட்டோம்னா வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். முத்துனா கசக்கும், பிஞ்சில் சாப்பிடணும். இது முத்திருச்சு. இதே பிஞ்சில் இருந்து சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். அந்த சாப்பிட்றேன் வீடியோ போடுறேன். இது பேர் தான் கொக்கு பூ. இந்த பூ சாப்பிட்றதுக்கு தன்மையான பூ. ஆமாம், நல்லா சாப்பிடலாம். இது எல்லாருக்கும் கிடைக்காது. கிராமங்களில் இருக்கிற எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான் இந்த பூ கிடைக்கும். இனிக்கி இந்த பூ முதல் ஸ்டெப் இனிக்கி. ஏன்னா தேன் இருக்கும் இந்த பூவில் இருக்கிற மகரந்தான். அந்த தேன் நல்லாயிருக்கும், இனிக்கும், நல்லா சாப்பிடலாம். இந்த பூ தான் மக்களே, நல்லா சாப்பிடலாம். நல்லாயிருக்கும் இந்த பூ சாப்பிட. அந்த தேன் அப்படி தேன் மாதிரி இருக்கும். தேன் மாதிரி தானே இருக்கும். அப்புறம் என்னப்பா தேன் மாதிரி இருக்குமான்னு கேட்கக்கூடாது. அருமையான என்ன சொல்கிறது, ஆடு மேய்க்கல இந்த மாதிரி செஞ்சிட பூவில் சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா. இது ஒரு பசி அடக்கும் மக்களே. நான் சொன்னது அந்த முட்டு இதுதான். இந்த கொக்கு பூ இந்த இருக்குது. இந்த கொக்கு பூ முட்டு இதுதான். இதை பாருங்கள், இது என்ன ஒரு மகிழ் தோகை மாதிரி இருக்கும். பஞ்சு பஞ்சாக இருக்கா, சாப்பிட சூப்பராக இருப்பாப்புல. வெள்ளரிக்காய் என்ன வெள்ளரிக்காயா, எல்லாம் தோற்று போயிடும். இந்த மாதிரி பொருள் கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கிறங்க. ஏன்னா ரொம்ப நாள் வாழ போகிறது கிடையாது. இந்த மாதிரி நல்ல நல்ல பொருளாக சாப்பிடுங்க.